இங்க அந்த தங்க தொட்டில தூங்கிட்டு இருக்க இந்த குழந்தை தான் இந்த உலகத்திலேயே பணக்கார குழந்தை. இந்த குழந்தை விளையாடுற டாய்ஸ் கூட எல்லாமே தங்கத்திலேயே தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த குழந்தையோட அப்பா தான் இந்த உலகத்திலேயே பணக்காரரு. அதனாலயே இவர் அவர் பையனை வெளியில எங்கேயுமே அனுப்பாம டான்ஸா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவர் வீட்லயே தான் சொல்லி தராரு. அதே மாதிரி இந்த பையனுக்கு சயின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்லயே ஒரு சயின்ஸ் லேபும் வச்சு கொடுக்கறாரு. இவனுக்கு சயின்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்டிஸ்ட் அப்பாயிண்டும் பண்றாரு. அதே மாதிரி இந்த பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுலயும் பேஸ்பால் விளையாடுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். சோ இவன் வீட்டுல வேலை பார்க்கறவங்க கூட தான் விளையாடிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. ஒரு நாள் அவங்க அப்பாவோட புது கம்பெனியோட இனாகிரேஷனுக்காக போறான். அப்பதான் பக்கத்து தெருவுல இவன் வயசு பசங்க பேஸ்பால் விளையாடுறத பாக்குறான். அதை பார்த்ததுமே இவனுக்கும் அவங்க கூட போய் விளையாடணும்னு ஆசை வருது. ஆனா அதுக்குள்ள அவனோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் சேஃப்டி இல்லைன்னு அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்பதான் எவ்வளவு காசு பணம் இருந்தாலுமே வாழ்க்கையில நம்மளால ஒரு சில விஷயத்த வாங்கவே முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட இவரோட அசிஸ்டன்ட் அந்த பசங்களை அடுத்த நாளே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இவனும் கொஞ்சம் கூட பணக்கார திமிரே இல்லாம அவங்க கூட சகஜமா பழகி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிடுறான்.